வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த கொசு கடிச்சா அது ரத்தத்தை உரியுது அப்படின்றது தெரியும். ஆனா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொசுவால நம்மளுடைய முடியை தள்ளிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து ரத்தத்தை உரியன்றது ரொம்ப ஹார்டான ஒரு டாஸ்க் தான். நிறைய வீடியோஸ் கூட இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. ஏன்னா ஹேர் வந்து அந்த கொசுக்கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அதனால பெருசா யாரும் அந்த ஹேரை ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கொசு நினைச்சா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மொத்த ரத்தத்தையும் உயிரிய முடியும். எப்படின்னா ஒரு கொசுக்கு ஒரு லிமிட்னு கணக்கு வச்சா கூட 12 லட்சம் கொசு சேர்ந்து ஒரே டைம்ல உங்களை கடிச்சா ரொம்ப ஈஸியா உங்க பாடியில் இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மொத்த ரத்தத்தை உரியறதுக்கு 12 லட்சம் கொசு போதுமானது. சூரியனுடைய கோர் பகுதி, அதாவது அதோடைய வெளிச்சம் வர்றதுக்கு ரீசனே அதோடைய கோர் பகுதி தான். இப்போ எப்படி நம்மளுடைய பூமியில சென்டர்ல ஒரு தனி எரிமலை மாதிரியான ஒரு ஃப்ளூயிட் இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி சூரியனுக்கு நடுவுலயும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் அதுல இருந்து வெப்பம் நமக்கு கிடைக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. வெளிச்சம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வெளிச்சத்துடைய டிராவல் மட்டும் கணக்கு வைக்கும்போது அந்த கோர், சூரியனுடைய கோர் பகுதியிலிருந்து வெளிப்புறத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆகுதாம். அது ரொம்ப லூப்ல நடக்கிறதுனால அது பெருசா அவிஞ்சு போற மாதிரியோ ஆஃப் ஆகிற மாதிரியெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா 400 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். அதுவே அந்த ரேஸ் எல்லாம், அதாவது சன்ல இருந்து எர்த்துக்கு பாஸ் ஆகிறதுக்கு வெறும் 8 நிமிஷம் தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸியா நம்மளுடைய எர்த்துக்கு பாஸ் ஆகுது அண்ட் அதர் பிளானட்ஸ்க்கும் பாஸ் ஆகுது. ஆனால் உண்மையிலேயே அது உள்ள இருந்து அந்த சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஸ்பேன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நம்மளையுமே அதோட கம்பேர் பண்ணுவாங்க, நம்ம ஒரு சூரியன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ரீசன் என்னன்னா நம்மளுடைய இன்னர் பவர்ஸையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகுமா. ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். அப்படி பார்த்தோம்னா நம்ம பூமியை விட ஒரு சில பிளானட் பெருசா இருக்கும், ஒரு சில பிளானட் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பூமியில இருக்கிற ஒரு கண்ட்ரி ஒரு பிளானட்டை விடவே பெருசு அப்படின்னு சொல்லும்போது அடடா சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த உலகத்திலேயே நம்மளுடைய பூமியிலே ரொம்ப பெருசான ஒரு கண்ட்ரி ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம். அந்த ரஷ்யாவோட சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இருக்கு, அதான் ப்ளூட்டோ அப்படின்ற பிளானட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாய வேலை மாதிரி, திடீர்னு நம்ம சோலார் சிஸ்டம்ல வந்துச்சு, திடீர்னு போச்சு அப்படின்ற மாதிரி. சோலார் சிஸ்டமுடைய அந்த டயக்ராமே பார்த்தோம்னா ஒரு சிலதுல ப்ளூட்டோ இருக்கும், ஒரு சிலதுல இருக்காது. அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகக்கூடிய வேலை தான் பார்க்குது. ஆனா இந்த ப்ளூட்டோ நம்மளுடைய ரஷ்யாவை விட ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனுஷனுடைய கற்பனைக்கு வரக்கூடியதெல்லாம் ஒண்ணு முன்னாடியே நடந்திருக்கும், இல்ல அதுக்கப்புறமா நடக்க போறதா இருக்கும். அப்படி கற்பனைகளாவே நம்ம நிறைய விஷயத்த உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ல இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஏக்கம் அது அப்படியே மாறி மாறி அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த மனிதனுக்குள்ள ஏற்படுத்த ஆரம்பிச்சது. சரி, இப்போ இதுவே டைனோசர்ஸ் எல்லாம் எப்படிப்பா இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரும் ஹிஸ்டரியிலேயே இருக்கு. நம்ம ஜென்ரலாக டைனோசர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்லாம் டைனோசருடைய கிடைச்ச அந்த எலும்புகளை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்கும், ஆனால் அது எந்த அளவுக்கு வளரும், அது எவ்வளோ ஆக்ரோஷமானது அப்படின்னு சொல்லி. எது கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ், இப்படி நிறையா விஷயங்களை நம்மளால் அப்போ தான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் 23 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 20 லட்சம் வருஷம் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போது மரங்கள்லாம் ரொம்ப அசுரத்தனமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இருந்த அந்த மரத்துடைய தன்மையே வேற. அதே மாதிரி தான் அந்த என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன்ல வளர்ந்த எல்லா அனிமல்ஸுமே, அதாவது நம்ம டைனோசர்ஸ் மாதிரி எல்லாம் பெருசு பெருசா வளர ஆரம்பிச்சது. அந்த ஜைஜாண்டிக்கான அந்த உருவத்துக்கு ரீசனே அப்போ நடந்த அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 20 லட்சம் வருஷம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஈவன் அதுவுமே கரெக்டா எதையுமே அழிக்காம ப்ராப்பரா மழை பெஞ்சதாகவும் சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய நடந்துச்சு, அதனால டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஜிப் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜிப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பயங்கர கன்ஃபியூஷன், நிறைய டிபேட்லாம் போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா சரி எந்த பேரும் பெருசாக அமையலை, அதான் க்ளோஸ் பண்ணும்போது ஜிப் அப்படின்னு சவுண்டு வருது, பேசாமல் அதையே வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை வச்சு தான் ஜிப்புக்கு ஜிப்புன்னு பேரே வச்சாங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அதிகமாக சவுண்டு வந்தது எது அப்படின்னு கேட்டால் 2 பிளாக் ஹோல்ஸும் ஒன்று சேரும்போது வந்த சவுண்டு தான் இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப அதிகமான சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த உலகம்னு சொல்ல முடியாதுல்ல, அப்போ அது பிரபஞ்சனே சொல்லலாம். அந்த அளவுக்கு சவுண்டை கிரியேட் பண்ணது அப்படின்னா இந்த 2 பிளாக் ஹோல்ஸும் ஒன்றா சேரும்போது வந்த சவுண்டு தான். இது ரெண்டுமே சூரியனோட ரொம்ப மடங்கு பெருசாக இருக்கும். அதனாலேயே இது ரெண்டும் சேரும்போது பெரிய பெரிய சவுண்ட்ஸை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.